வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி ராகி பன் தோசை செய்யலாங்க. முதல்ல இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு பாம்பே ரவை எடுத்திருக்கேன். அதே கப் மெஷர்மெண்ட்டில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் அதே மெஷர்மெண்ட்டில் 1 கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். தயிரை சேர்த்துட்டு அந்த மாவில் கொஞ்சமாக தயிரில் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் இட்லி சோடா உப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு 1/2 hour அவளுக்கு மூடி வச்சு 15 நிமிஷம் போல் மூடி வைக்கலாங்க. பாருங்கள், நல்லா பூ போல் பொங்கி வந்திருக்குங்க, உப்பி வந்திருக்கு பாருங்கள் மாவு. இந்த மாவை மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எதுக்காகனா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் மாவு கொஞ்சம் நைஸாக இருக்காதுங்க, அதனால் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தால் இதுவே கொஞ்சம் டைல்யூட்டாக வருது. இது போல் நாம் மாவை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து விட்டுக்கலாங்க. இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வானல் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கூட எண்ணெயை சேர்த்து விட்டுக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறி வரட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சி வந்த உடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து விட்டுக்கலாங்க. கடுகு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் கலர் மாறி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒரு காரத்துக்கு தேவையான அளவு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ணி பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதங்கி வந்த உடனே நாம் இதில் ஒரு கேப்சிகம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து விட்டுருக்கேன். ரெட் கலர் கேப்சிகம்ங்க. இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன். இது நம்மளோட விருப்பங்க. நம்ம காய்கள் எதுவும் சேர்க்காம வெங்காயம் தக்காளி மட்டுமே சேர்த்தும் செய்யலாங்க. நான் இங்கே கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இது கூட கருவேப்பிலை இலைகளையும் தனியா இலைகளையும் நம்மளோட விருப்பங்க சேர்த்துக்கலாம். வதங்கி வந்துட்டோம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துருக்கேன். லைட்டாக காய்கள் வதங்கி வந்தால் போதுங்க, அதிகம் குக்காக வேண்டாம். இந்த காய்களுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து விட்டுக்கலாம். வதக்கி விட்டாச்சு. இப்போ வதங்கி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி எடுத்த மாவில் சேர்த்து விட்டுக்கலாங்க. ஆற விடணுன்ற அவசியம் இல்லைங்க, அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வைக்கலாம். பேட்டரு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு
நாம் கொஞ்சம் குழியாக இருக்கிற வானல் வைக்கலாங்க. நான் இங்கே வந்து ஆப்ப சட்டி வச்சுருக்கேன். இல்லை தாளிப்பு கரண்டி இருந்தாலும் நாம் அதை வச்சு இந்த பன் தோசைகளை செய்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து விட்டுட்டு ஒரு கரண்டி மாவை சேர்த்து விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே தேய்ச்சி விட வேண்டாம். லைட்டாக இப்படி இது போல் அழுத்தி விட்டுட்டு 5 நிமிஷம் போல் மூடி விடலாங்க. பாருங்கள், அழகாக பொங்கி வந்திருக்கு. இது அப்படியே நாம் திருப்பி விட்டுடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நம்ம ராகி மாவில் செய்து கொடுத்தோம்னா, நார்மலாக ராகியில் இது போல் நாம் எந்த டிஷ் கொடுத்தாலும் குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது போல் பன் போல் செய்தும் கொடுக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அழகான பன் தோசை ரெடி பாருங்கள். சுற்றிலும் முறுவலாக இருக்கும். நடுவில் பன் போல் உப்பி வந்திருக்குங்க. இதே போல் மீதம் உள்ள மாவையும் சேர்த்து விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தாளிப்பு கரண்டியில் சேர்த்தாலும் செய்தால் இன்னும் அருமையாக வருங்க. அருமையான பன் தோசை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னியும் காரம் சட்னியும் சூப்பர் காம்பினேஷனுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.